திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளில் 80% நிறைவேற்றியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்த நிலையில் வெறும் 13% வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றியிருப்பதாக முதலமைச்சர் மீண்டும் பொய் கூறுவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக சார்பில் அளிக்கப்பட்ட 505 வாக்குறுதிகளில் 404 வாக்குறுதிகள், அதாவது 80% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆனால் வெறும் 13% வாக்குறுதிகளை மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றியிருப்பதாக ஆதாரங்களுடன் ஆவணமாக பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்ட பிறகும் 80% தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மீண்டும் பொய் கூறுவது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை அடுத்த பொன்னேரியில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேடையில் பேசும்போது 2021 தேர்தலின் போது 505 வாக்குறுதிகளில் 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக பேசியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக அன்புமணி ராமதாஸ் தற்போது அதனை மறுத்து அவருடைய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். திமுக அளித்த வாக்குறுதிகளில் வெறும் 66 வாக்குறுதிகளை, அதாவது 13% வாக்குறுதிகளை மட்டும்தான் திமுக அரசு நிறைவேற்றியிருக்கிறது. திமுக அரசால் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட 66 வாக்குறுதிகள், அரைகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66, நிறைவேற்றப்படாத 323 வாக்குறுதிகள் ஆகியவற்றை பட்டியலிட்டு விடியல் எங்கே என்ற தலைப்பிலான ஆவணத்தை தயாரித்து பாமக சார்பில் தான் வெளியிட்டதையும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த செப்டம்பர் மாதம் எழுதப்பட்ட கதை வசனத்தில் 364 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டன, 40 வாக்குறுதிகள் பரிசீலனையில் உள்ளன என கூறப்பட்டிருந்தது. இப்போது எழுதப்பட்ட வசனத்திலும் அப்படியே தான் கூறப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 5 மாதங்களில் பரிசீலனையில் இருந்த 40 வாக்குறுதிகளில் ஒன்று கூட இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை திமுக அரசை ஒப்புக்கொண்டிருக்கிறது என அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது மீண்டும் அறைகூவல் விடுப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தால் அதற்கான பட்டியலை வெளியிட வேண்டும், இல்லாவிட்டால் இது குறித்து என்னுடன் நேருக்கு நேர் விவாதிக்கவாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்வர வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இல்லாவிட்டால் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதை ஒப்புக்கொண்டு மக்களிடம் திமுக மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாண்டியராஜன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.